இருந்துச்சுன்னா அதோட பிடிக்கிற தரத்துன்னு எந்த என்ன காதல் என்ன வாழ்க்கை படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதுமில்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தொலைந்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபமில்லை. இதே வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. நாய் தெரியும் பாரு நாக்க தொங்க போட்டு அது மாதிரி தெரிய வேண்டியதான் போயிட்டு போறான். என் காதலை சொல்லுறேன் ஒரு மூடல் போயிட்டு போறா பெத்த தாய் காண்டி சாகலாம் அதுல ஒரு காரணம் இருக்கு தகப்பனு காண்டி கூட சாகலாம் அதுலயும் காரணம் இருக்கு தாய் காண்டி ஏன் சாகலாம் 10 மாசம் சுமந்து நம்மளை பெத்தெடுத்து காண்டி அப்பனு காண்டி சாகலாம் தாய் பெத்து போட்ட உடனே சிறுசா பெருசா வளர்த்தது காண்டி இந்த லூசு முட்டை காண்டி என்ன மயத்துக்கு நான் சாகணும் போறா. தாயோட பெருமையை பத்தி இந்த உலகத்துல நிறைய பாடல் இருக்கு நிறைய பாடி இருக்காங்க. இந்த தகப்பனோட பெருமை இந்த உலகத்தில் யாரும் பாடியிருக்காங்கன்னா பாட்டுலாம் கிடையாது குறைவான பாட்டு தான். அப்பனோட பெருமை இந்த உலகத்தில் அருமை யாருக்குமே தெரியாது. கட்டின பொண்டாட்டிக்கு கட்டின புருஷனோட பெருமை அருமை எப்போ தெரியும்? புருஷன் மண்டையை போட்டவனதே மூலையில் உட்காந்துக்கிட்டு அழுவா என் புருஷன் அப்படின்பா. அதுக்கு முன்னாடி உசுரோட இருக்கும்போது நாய்க்கு கஞ்சி ஊற்றவா இந்த தின்னுபிடுத்தோல சனி முடிச்சவனப்பா எடுப்பா ஊரை சுற்றிட்டு வா. ஒரு தகப்பனோட அருமை பெத்த பிள்ளைக்கு எப்போ தெரியும்? 13-14 வயசு இருக்கும்போது ஒரு பாயல்கிட்ட போய் அவங்க அப்பனை பற்றி கேளுங்க. அவன் சொல்லுவேன் எங்கள் அப்பா சூப்பர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி தருவார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்பேன். இதே இது அவனுக்கு ஒரு 17-18 வயசு ஆனவனா அவன்கிட்ட போய் கேளுங்க அவங்க அப்பனை பற்றி அவங்க அம்மாட்ட சொல்லுவேன் என்னம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காரு கருமா அப்படின்பேன். இதே இது அவனுக்கு 22-23 வயசு ஆனவனா அவங்க அப்பனை பற்றி அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன் இந்தர்மா உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு என் லைனில் கிராஸ் ஆனால் அடித்து மண்டெல்லாம் பிறந்துருவேன் எரிச்ச இதை கிளப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பேன். இதே இது அவனுக்கு 28-29 வயசு ஆகி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெற்று அவனுக்கு 45 வயசு வரும்போது அவன் பெத்த பிள்ளைகிட்ட அவங்க அப்பனை பற்றி சொல்லுவான் பாரு 1000 தான் இருந்தாலும் எங்கள் அப்பா மாதிரி முடியுமா எங்களை இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா அப்படின்னு அப்போ தான் தெரியும். அப்போ தகப்பனோட அருமை எப்போ தெரியுது? ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவன் 2 பிள்ளைகளை பெற்று அவனுக்கு 45 வயசு வரும்போது தகப்பனோட அருமையே தெரியுறேன். இந்த உலகத்தில் தகப்பனாப்பட்ட அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் தன் குடும்பத்துக்காண்டி மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு தனக்குன்னு எதையும் எடுத்துக்கிட்டு போகாத ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தகப்பனாப்பட்டவன் அத்தனை பேருக்குமே சாரு கைதட்டலாம். இந்த கொத்தக்கோட்டையில் இந்த தகப்பன்களுக்காண்டி இந்த பாடலை நான் டெடிகேட் பண்றேன் அன்பளிப்பு மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் கொடுப்பாக கொடுக்கணும் இருக்கட்டும் தகப்பன்லாம் கொடுப்பீன்னு நினைச்சு பாடுறேன் இல்லைன்னா நாண்டுகிட்டு தொங்கிருவேன். ஹலோ 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 நல்லா இருக்கேன் நல்லாலும் எங்க போகுது அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடூரத்தான அடி நரம்பெல்லாம் ஓ வாசம் ஓ வேர்வதுளிதப்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை. அப்பா அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பா உன் தியாக
தாய்ப்பாசம் ஓடு ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வ துளி தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லமா சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் உன்னை கடவுளும் கூட நிகர் இல்ல அப்பா பாவம் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் வறுமைய சொன்னதில்லை நீ அடிமான நின்னதில்லை எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை சொத்து சொகம் வந்ததில்லை ஒரு சொந்த மல்லி தந்ததில்லை எத்தனைய துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்லை உழைச்சு உழைச்சு நீ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வதூளி தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்து கோபுரம்மா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த வாங்க நானு சொல்லணுமா தோளில் ஏழு ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது அப்பா அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வதூளி தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை வீட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவா சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்க முன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல அப்பா அப்பா அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பா
அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் மூடுரத்தான அறிநரம்பெல்லாமோ வாசம் வேர்வதுடிதப்பனா படிக்கும் இதிகாசம். கொத்தக்கோட்டையைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காத்தையா ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நம்ம நினைவாக எனக்காக 101 ரூபாய் அன்பில் பிடித்து பெருமிடுத்துள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் எனக்காக கைதட்டி பெருமை சேர்த்த என் உயிரில் மேலான அன்பு ரசிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி. நன்றி அப்பா. எப்போ வந்தியா? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். மனவரத நன்றி கலந்த வணக்கம்.